இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் நாங்கள் நீங்களே கொடுத்துருவீங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸு இந்த கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அந்த மாதிரியே இருக்கு. ஜோரா ஒரு கை தட்டுங்க. உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேபிள் ஜேக்கு வந்துட்டோம், உள்ளே போகலாம். வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டோம் பண்ணுறதுக்காக. எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு அம்மாவுக்கு வந்து ப்ளவுஸஸ்லாம் ஸ்டிச் பண்ண கொடுத்துடலாம். ப்ளஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு 2-3 பேருக்கு கொடுத்துடலாம். லக்ஷிதாக்கும் அவங்க எப்படி எடுக்கிறேன்னு என்கிட்ட சொன்னாங்க கால் பண்ணி. அது எப்படி நான் உங்களுக்கு உள்ளே காமிக்கிறேன். ப்ளஸ் இது எங்கே இருக்குன்னா எக்ஸாக்டாக வந்து நீலாங்கரையில் இருக்குது. ஜூனியர் குப்பன்னா ஆப்போசிட்டில் லேடிஜே அப்படின்னு சொல்லி இதில் லுக். நீங்கள் இங்கே வந்து தான் அளவு கொடுக்கணும்னு இல்லை, வீடியோ கால்லேயே அவங்க அது மெயின். ஏதாவது ஒரு சஸ்பென்ஸ் வைக்கலான்னு பார்த்தா வைக்க விட மாட்டாங்க, அதை உடச்சிடுவாங்க. வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஹலோ, நல்லா இருக்கும். வெயிட் பண்ணாங்க. ஆமாம், எப்படின்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் எனக்கு இது பண்ணாங்க. நான் அவங்க பேஜஸ் நிறைய செக் பண்ணேன், நல்லா இருந்தது. சரி நம்ம வந்து நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு இங்கே தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். ஆமாம், அதாவது நான் கல்யாணம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு தம்பி சொன்னாப்ல. ஸோ வந்து என்கேஜ்மெண்ட் வரட்டும், அப்போ வந்து நான் வந்து கண்டிப்பாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்களும் வெயிட் பண்ணோம், அவங்களுமே வெயிட் பண்ணோம், 2 பேருமே வெயிட் பண்ணி இப்போ ஃபைனலாக இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி நான் ஒரு ட்ரெஸ் ட்ரை பண்ணிட்டேன். அதனால பேக் எல்லாம் ஏற்கனவே உள்ளே இருக்கு. ஆமாம், கரெக்டு. இப்போ வந்து நம்ம சரி எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் ஃபர்ஸ்ட் போட்டு காட்டுட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருங்க. இவங்க கூட போயிட்டு சும்மா அப்படியே ஒரு இது பார்த்துருங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், எந்த மாடல் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நான் நினச்சேன் அவன் அதுதான் கேட்பான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வச்சுருக்காங்க. நம்ம மாடல் வந்து எப்படி வேணுமோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிறதுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது நான் வெளியே சொன்ன மாதிரி சஸ்பென்ஸை உடைச்சிட்டேன் அப்படின்ட்டா ரமேஷ். அவங்க வந்து லக்ஷிதாக்கு வந்து நாங்கள் சொன்னோம், பட் வந்து லக்ஷிதா வந்து ஊர்லேருந்து வர முடியாது. சரி நாங்கள் ஆக்சுவலி எல்லாமே ஆன்லைன் தான், மோஸ்ட்லி ஆன்லைன்லேயே வந்து மெஷர்மெண்ட் எடுத்துடுறோம். எனக்கு ஒரு இது நாங்கெல்லாம் போனோம்னா ஸ்டிச் பண்ணோம்னா எங்களுக்கு எடுத்தாலே ஒழுங்கா வராது. பண்றாங்கன்னு சொன்னது ரொம்ப இதாயிடுச்சு அது. பட் அது வந்து ரொம்ப பெஸ்ட். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலுமே இமிடியேட்டா ஜஸ்ட் ஒரு வீடியோ. என்னன்னா சென்னையிலே இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து கரெக்ட். ஸோ அந்த மெத்தட் இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஒரு இதுதான். ஏன்னு கேட்குறீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து 2 மணிக்கு கிளம்பினோம் பாப்பாவை கூட்டிகிட்டு. மறுபடியும் நான் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கேன், எனக்கே half an hour இது வந்து ஒரு பெஸ்ட். எனக்கு ஆன்லைன்ல இப்போ பாத்தீங்கன்னா அது எப்படி எடுக்கறாங்கன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆமா, லாவண்யா இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மெஷர்மென்ட் டேப்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. ஆமா, நீங்களா மெஷர்மென்ட் கொடுத்தா நாங்க ஒத்துக்க மாட்டோம். நான் சொல்ற மாதிரி சரி சரி. எதுவுமே ரெடிமேட் கிடையாது, எல்லாமே இதெல்லாம் மாடல்ஸ். எந்த மாதிரி ரெடி பண்றாங்க, என்னென்ன மெட்டீரியல்ல பண்றாங்க அப்படின்றத பத்தி நீங்க எல்லாமே சொல்லிடுங்க. ஸோ இப்போ பேசிக்லி நம்ம என்ன பண்றோம்னா பார்ட்டி வேர், மென், விமன், கிட்ஸ், போத் த பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே. இப்போ வந்து இந்த மாம் அண்ட் டாட்டர் ரொம்ப ஆமா மேக்ஸிமம் மாடல்ஸ் அதான் பண்ணுவோம். யூஸ்வலி என்னன்னா அப்பா மட்டும் விட்டு போயிடுவாங்க, அப்புறம் உட்காந்து ரொம்ப தேடணும் அவங்களுக்கு மட்டும் இது. அதனால நாங்கள் மென்னுமே நாங்களே ரெடி பண்ணிடுவோம். ஸோ அந்த இது இப்போ இந்த ஃபேப்ரிக் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யூனிக் கலெக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம நீங்கள் அதிகமாக சென்னையில் அவ்வளோ பார்க்காத மாதிரியான கலெக்ஷன்ஸு. ஸோ கவுன்ஸ் பண்ணிக்கலாம், லெஹங்காஸ் பண்ணிக்கலாம், எப்படி நம்ம இது பண்ணுறோமோ. ஸோ இந்த இப்போ நான் உங்களுக்கு ஒரு மாடல் காமிக்கிறேன், அதோட மற்ற கலர் ஆப்ஷன்ஸ் எது வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இவ்வளோ கிராண்டாலாம் வேண்டானாலும் பிளெயின்ல மேலே மட்டும் போட்டுட்டு சரி உங்களோட அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு சிலர் கொஞ்சம் இது வேண்டாம் அப்படின்னு. ஸோ மெயினாக என்னன்னா இப்போ நம்ம அவங்கவுங்க மெஷர்மெண்ட்க்கு ரெடி பண்ணுறதுனால சைஸ் இஷ்யூஸ் ஒன்றும் வராது. லைக் என் சைஸ் கிடைக்கல, ஒன்று பிடிக்கும், கரெக்ட். அது ஒன்று ப்ளஸ் எங்கே இருந்தாலும் நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வீடியோ காலில் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து சென்ட் பண்ணிடுவோம். ஸோ எங்கே இருந்தாலும் அது ஒரு பெரிய இதுதான்.
இப்போ இதுவுமே இது இல்லம்மா இந்த பெல்ட் அதுக்கு மேட்ச் போட்டுக்கலாம் இல்ல கவுன்ஸ்க்குமே போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே கொஞ்சம் இந்த கவுன் போட விரும்புறவங்க ஆனா கொஞ்சம் ஏஜ் ஜாஸ்தியா இருந்தா அவங்க துப்பட்டா போட்டுப்பாங்க. துப்பட்டா போட்டு இது போட்டாங்கன்னா கவுன் போட்ட மாதிரி ஒன்றும் தெரியாது. ஸோ அது ஒன்று ஆக்சசரிஸ் கிட்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் பர்த்டே ட்ரெஸ் எல்லாம் இப்போ தீம் வச்சிருப்பாங்க இந்த கலர் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு அந்த தீம்ல ரெடி பண்ணும்போது அந்த மாதிரி ஆக்சசரிஸ்லாமும் அது பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆப்ஷன்ஸ். இது என்னெல்லாம் இந்த இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் நாங்கள் நீங்களே கொடுத்துருவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து கிட்ஸ்க்கான கொஞ்சம் மாடல்ஸ். ஸோ இப்போ இதுவுமே எப்படின்னா ஃபுல்லாக மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து டாப்ல போட்டுட்டு கீழே இந்த மரூன் கலர் ஒரு அம்மா, இது வந்து மேலே ஃபுல்லாக இருக்கு. இது சிம்பிள் ஒன்று. இதே கிராண்ட் பண்ணணும்னு அது பண்ணிக்கலாம். அவங்க அவங்களோட பட்ஜெட் இது பொறுத்து. ஸோ இதை இன்னும் கிராண்டாக பண்ணோம்னா இப்போ மினிமம் ஒரு பட்ஜெட் ஜாஸ்தி பட்ஜெட் அந்த மாதிரினா எவ்வளோ வரும்? மினிமம் வந்து 3500 இந்த பார்ட்டி கவுன்ஸ் நம்ம பண்றதுக்கு அடல்ட் சைஸ்க்கு கிட் சைஸ்க்கு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃப்ளேர் இன்னும் நிறையா வேணும், கேன் ஸ்கர்ட்ஸ். ஆமாம். ஸோ இன்னும் நிறையா ஃப்ளேர் எல்லாம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவீங்க. இப்போ ஆரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ப்ளவுஸில் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லையும் பண்ணுறது நான் போட்டுக்கலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி. சரி சரி. முதல்ல நம்ம என்ன கலர்ஸ் கேட்குறோமோ எந்த மாதிரி மாடல் கேட்குறோமோ அது அப்படியே நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க. நாங்களே நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பீங்க. அதுலயே வந்து இது அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கும். லக்ஷிதா இவ்வளோ ஐட்டெல்லாம் இல்லடா, அவ குட்டி தானே. இந்த பேர் உனக்கும் லக்ஷிதா. ஆமா. இப்போ நீங்க ஒன்னு ட்ரை பண்ணீங்க இல்லையா ஆரஞ்சு கலர், வந்து ஒரு ஃபேமிலியா செட் பண்ணனும்னா எப்படி சொல்லிட்டு அது கிட்ஸ். சோ இப்போ நீங்க ஒன்னு ட்ரை பண்ணீங்க இல்லையா அந்த ஆரஞ்சு கலர் குர்தா. சோ அத வந்து ஒரு ஃபேமிலி கான்செப்டா பண்ணனும்னா எப்படி பண்ணலாம்ன்றதுக்கு ஒரு ஐடியா. இப்போ இது வந்து டாப் அண்ட் ஸ்கர்ட் மாதிரி பண்ணிருக்கோம். இதுவே கவுனா மாத்திக்கலாம். கவுனா மாத்திக்கலாம். இப்படி ஸ்லீவ்ஸ் வேண்டாம்னா மாத்திக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே ஒரு ஐடியாஸ் தான். ஸோ இதுல வந்து உங்களுக்கு இவ்வளோ கலர் சாய்ஸஸ். அதுல சரி சரி. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த ஃபேப்ரிக்லாம் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ அப்பப்போ என்ன இருக்கோ அந்த மாதிரி. இன்னொரு ஒரு மாம் டாட்டர் அப்படி பண்ணோம்னா இப்படி. இது பிளெயின்ல இது சில்க் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த பிளெயின்ல ஷர்ட் ரொம்ப குர்தா மாதிரிலாம் வேண்டாம் ஆர் தி பாய்க்குன்னா அப்படி பண்ணலாம். இது பிரைட் அண்ட் க்ரூம் அப்படியும் பேர் பண்ணிக்கலாம். ஸோ கேட்டிங்க இப்படி போடலன்னா என்ன பண்ணலான்னு. ஸோ இதே ட்ரெஸ் ரெண்டுமே இது ஸ்கர்ட் அண்ட் டாப் பண்ணிருக்கோம். இது அப்படியே ஃபுல் கவுனா பண்ணிருக்கோம். அதான் ஐடியா. சரி கரெக்ட். ஃபேப்ரிக்கோ உங்களுக்கு எப்படி வேணும். ஆமா ஒரு சிலர் இப்படி போட மாட்டாங்க. ஃபுல்லாவே இத ஹேண்ட் வர்க் பண்ணி கையில மாதிரி வர்க் மாதிரி செமையா இருக்கு. ஸோ இது என்ன கலர் காம்பினேஷன்லனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு இது வந்து வியர் பண்ணி பார்த்துட்டேன். அகைன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் மறுபடியும் வியர் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய என்கேஜ்மெண்ட். இது கிடையாது, ஜஸ்ட் ஒரு சாம்பிள் போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லுங்கடா சொல்லுங்க. கடைக்கெல்லாம் போனா ஒரு பொம்மைக்கு போட்டு வச்சிருக்காங்க ஒரு Dress அந்த மாதிரிலாம் கூட்டத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கு தான் நான் சொன்னேன் இதெல்லாம் வேணும். பட் நல்லா கொஞ்ச நேரம் வேணா அங்கே நிற்கலாம். கஸ்டமர்ஸ்லாம் லைனாக வந்து பார்த்துட்டு போவாங்க. ஸ்ரீ என்னடா பொம்மை கலரா இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஓகே சொல்லு. அம்மாவுக்கு வந்து இது பிடிச்சிடுச்சா? எனக்குமே இது பிடிச்சிருக்கு. பட் நெக்ஸ்ட் இன்னொன்று இருக்குது, அதையும் ட்ரை பண்ணிடுவோம். Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Please tell me all the bad, never good, fill my head full of every single doubt, yeah. Please say any negative thoughts, I pop off when I hear. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸு த கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அந்த மாதிரியே இருக்குது. அதான் அம்மா சொல்ல வந்தாங்க, பட் நானே அதை சொல்லிட்டேன். இன்னைக்கு வந்து என்ன மேஜிக் சொல்லுங்க. டீ ஏதோ யோசிச்சிட்டேன். ஸோ இது வந்து நம்ம 2 மாடல் பார்த்துருக்கோம். பட் இன்னும் மாடல்ஸும் இருக்குது. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய வந்து வியர் பண்ணி பார்த்துட்டு கூட ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சுட்டு இருந்தாலும் அவங்க வந்து அது பண்ணித்தராங்க. ஸோ நம்மளும் சில ஐடியாஸ் இருக்குது, அவங்ககிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பூமு பூமு. லக்ஷிதாக்கு வந்து
மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம் வீடியோ கால்லி. ஹாய் லக்ஷிதா. பிடிச்சிக்க சொல்லு. கொஞ்சம் அவளுக்கு பெருசாகவே தைச்சிருங்க ஹைட்டு மட்டும். லக்ஷி ஆக்ஷன். ஆக்ஷன். இந்த பின்னாடிலேருந்து ஷோல்டர், இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டர் பின்னாடி இங்க டச் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த போன் தெரியும் உங்களுக்கு. அந்த எலும்பு இருந்து ட்ரெஸ் மேல வைக்காம அந்த போன் ஃபீல் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம வந்து அளவு கொடுக்க போனோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து ட்ரெஸ்ஸும் வந்து நமக்கு வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பொட்டிக்ல இருந்து தான் வாங்கியிருந்தோம். என்ன பொட்டிக்னு பார்த்தீங்கன்னா லேபிள் ஜே அப்படிங்கிற ஒரு பொட்டிக்ல இருந்து தான் வாங்கியிருந்தோம். அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜுமே இருக்குது. உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எதனா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போடணும் அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. எந்த மாதிரி இருந்தாலுமே கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. கீழே வந்து அவங்களோட நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஜெயந்திக்கு பாருங்கள், நாங்கள் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துருக்கோம். எனக்கு இது ஆனால் இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்து புடவை கட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பாப்பாக்கு ஸ்ரீக்கு, இது வந்து ஸ்ரீக்கு. அதுக்கப்புறம் இது வந்து லக்ஷிதாக்கு, இது லக்ஷிதாக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஏதோ தலையில் போடுறது இதே கலரில். அதான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணி நீங்களுமே வாங்கிக்கோங்க. இது வந்து ரமேஷ்க்கு. முதல் நான் இந்த ட்ரெஸ்ஸு சொன்னதுக்கு அவன் சொன்னான், என்னவோ சொன்னானே, குடுகுடுப்பக்காரங்க மாதிரி இருப்பாம்மா, வேணாம்மா அப்படின்ட்டான். ஆனால் நாங்கள் போட்டு பார்த்தப்போ ரொம்ப அழகாக இருந்தது. சூப்பராக மாப்பிள்ளை வந்து களை கட்டி இருந்தார் இந்த ட்ரெஸ்ஸில். இது வந்து பேண்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸு பாருங்கள், இன்னொரு ட்ரெஸ். இது எல்லா ட்ரெஸ்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த பொட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் போட்டு உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. ஸோ பெரியமாக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலர் சாரீ. ஸோ அந்த மாதிரி வந்து ஆரி ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க அவங்க. இருங்க இன்னொரு ப்ளவுஸ் காட்டுறேன். இது யாருக்கு? இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஸ்பெஷலாக வர போகிறவங்களுக்கு, கல்யாண பொண்ணுக்காக. ஸோ உனக்கு என்ன வேணும்? எனக்கு அண்ணி. அதை சொல்லு. அண்ணி எங்கள் வீட்டுக்கு எனக்கு அண்ணியாக வர போகிறவங்களோட ப்ளவுஸு. ஸோ வந்து எல்லாருமே வந்து நாங்கள் ஸ்கை ப்ளூ கலர் தீம் சொன்னதுனால அவங்க வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. இந்த ப்ளவுஸு இந்த ட்ரெஸ்ஸு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா அவங்களோட நம்பர் வந்து கீழே கொடுக்குறோம். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா சொல்லிட்டு. அப்புறம் வேறு ஏதாவது சொல்லுவாங்களே, என்னது மாமன் டாட்டரா? மாமன் டாட்டர் காம்பினேஷன் கூட நீங்க வேணும் அப்படின்னா பண்ணி தருவாங்க. லாவண்யாக்கு பிரச்சனை, ஐயோ என் பாப்பாக்கு மட்டும் பண்ணி கொடுத்துறாங்க, எனக்கு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேணும்னா கூட நீங்க அங்க கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்க, சூப்பரான இந்த ட்ரெஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த ட்ரெஸ்ல வந்து என்னென்ன நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பாய்.